எவ்வளோ படங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்காம இதுக்கு போய் இந்த அவார்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. படமா இல்லைன்னா கூட விக்ரம் சாரோட அந்த உழைப்புக்கு சிறந்த நடிகர் அவருக்கு போயிருக்கணும். அவங்க தான் வந்துட்டு இந்த படத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 400 படம் பார்த்தேன், 400 படத்துல எனக்கு இந்த படம் தான் கரெக்டா இருக்க மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. விஜய் சாருக்கு ஆப்போனண்டா முதல்ல அஜித் சாரை ட்ரை பண்ணாங்க, அவர் இடம் கொடுக்கல. அவர் கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாலியஸ்ட் பர்சன் விஜய் சார் தான். நம்மளுக்கு ஒரு ஜாலியான நல்ல ஒரு சிஎம் கிடைச்சிருக்காரு, சந்தோஷம். 7 years அவங்களோட ரெஜிம்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு பஸ் கொடுக்குறாங்க, உடனே ஒரு அமைச்சர் ஓசின்ற முதலமைச்சர் வந்து மேயர் பார்க்கல. யாரை சந்தோஷப்படுத்த நீங்க இது பண்றீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சீன் ஆயிடும். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து முடிவெடுத்து நல்ல மனுஷனை கொண்டு வந்து ஒரு நல்ல சிம்மாசனத்தை வந்து உட்கார வச்சிருக்காங்க. அப்போ சினிமாக்காரங்களுக்கு தான் ஒரு முதல் நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுவாரா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணுவாரா? தமிழ்நாட்டு மக்கள் தான். தேசிய திரைப்பட விருதுகள் வந்துட்டு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் வந்துட்டு அவங்க அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா இப்போ மக்கள் கிட்ட பேசக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராயன் படத்துக்கு ஏன் கொடுக்குறாங்க, என்ன விஷயம், இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் பல கேள்விகள் கேட்கறாங்க. எவ்வளோ படங்கள் இருக்கு, தமிழ் சினிமால பார்க்கக்கூடிய நிறைய படங்கள்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் அவார்டு கொடுக்காம இந்த படத்துக்கு மட்டும், ஏன்னா இது வந்து நம்ம பார்த்துருப்போம் ராயன் படம் எப்படி இருக்கும்ட்டு, இதுக்கு போய் இந்த அவார்டா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்களே. இது நீங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் சினிமாவில் இருக்கேன். நான் வந்து முதல்ல வந்து ஜூரி எல்லாருமே நான் மதிக்கிறேன். மதிப்புக்குரியவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் ஜூரியில் உட்காந்துருக்காங்க. அது போக வந்து இந்த அவார்டு அப்படின்றது சாதாரண பெரிய மரியாதை. ஒரு நடிகனுக்கு ஒரு கலைஞனுக்கு செய்யற பெரிய மரியாதை. இப்ப நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். ராயன் படம் வந்த சமயத்துல வேற என்ன நல்ல படங்கள் வந்துச்சுன்னு சொல்லுங்க. 2 படம் சொல்லுங்க. ராயனுக்கு பதிலாக இதை கொடுத்துருக்கலாம் சார் அப்படின்னு உங்க வாயில வரணும். நீங்க பப்ளிக், நான் சினிமாக்காரன். 2 படம் சொல்லுங்க சார், இது கொடுத்துருக்கலாம்ல சார். நியாயம்னா நியாயம்னு சொல்லிடுங்க. தங்கலான் படம் சில பேர் விமர்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரப்பர் பந்து படத்துக்கு கொடுத்துருக்கலாம், மெய்யழகன் கூட கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்களே சார். கரெக்ட், எனக்கு அதான் தோணுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட உங்க பதில் என்னன்னு கேட்டேன். தங்கலான் வந்து படமா இல்லைன்னா கூட விக்ரம் சாரோட அந்த உழைப்புக்கு சிறந்த நடிகர் அவருக்கு போயிருக்கணும். உண்மையிலேயே நான் சொல்றேன், ஹார்ட் ஆஃப் ஹார்ட் தனுஷ் சார் தான் எனக்கு மென்டார். அவர் தான் 3 நீ கொடுக்கலன்னா எனக்கு சினிமாவில் அடையாளமே கிடையாது. பட் இதெல்லாம் நம்ம நியாயமா பேசணும். ஸோ நான் வந்து ஒரு சினிமாவில் இருக்கிற சினிமா நடிகராக நான் பேசல, ஒரு பப்ளிக்கா ஆடியன்ஸாக பேசுகிறேன். தங்கலான் வந்து நடிப்புக்காக விக்ரம் சாருக்கு டெஃபினட்டாக போயிருக்கணும். அதே மாதிரி ரப்பர் பந்து அருமையான ஒரு படம், அது இல்லைன்னு சொல்லல. ரப்பர் பந்துக்கு கொடுத்துருக்கலாம். எனக்கு உண்மையிலே மெய்யழகனுக்கு போயிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ எனக்கு யார்கிட்டையும் ஃபேவரிசம் இல்லை. இப்போ நான் சொல்றதுனால கார்த்தி சார் எனக்கு படம் கொடுத்துட போறது இல்லை, நான் சொல்லாதனால தனுஷ் சார் என் மாதிரி கோவப்பட போறது இல்லை. பட் தனுஷ் சார் மாதிரி ஒரு சிறந்த நடிகர் கிடையாது. அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு நீ இந்தியாவில் இல்லை. என் பிள்ளையும் இந்தியன் ஆக்டர்ஸு அமிதாப் பச்சன் அவர்களே வியந்து பார்த்த ஒரு நடிகர், அதெல்லாம் குறையே கிடையாது. பட் கரெக்டாக எந்த பிளாட்ஃபார்ம் எந்த படம் சூஸ் பண்ண விஷயம் தான் அதுக்கு பண்ணியிருக்கலாமே. மெய்யழகன் எல்லாருடைய இதயத்தை தொட்டுச்சு, டச் பண்ணிச்சு. பிரேம் சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அரவிந்த் சாமியோட அந்த கார்த்தியோட அந்த கான்வர்சேஷன் இன்னைக்கு எல்லா வீட்லேயும் இருக்கு, நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்மள எது உடனே டச் பண்ணுதோ அதுதான் நல்ல படம், அதுதான் பதில். அதுக்குன்னு நான் வந்து தனுஷ் சார் படம் தப்பு, ராயன் நல்ல படம் எல்லாம் சொல்லல. அதை ராயன் கம்பேர் பண்ணும்போது இந்த படங்கள் வந்து கொஞ்சம் மேல இருக்கும். இது நல்ல படங்களா கொடுத்துருக்கலாம். ராயன்ல கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கு தவிர நல்ல விஷயங்கள் அப்படின் போது ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மெய்யழகன் இருக்கும். அதில் ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்ஸோட உங்களுக்கு வந்து வயலன்ஸ் இருக்கும், ரிவெஞ்ச் இருக்கும், லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இல்லைன்னு சொல்ல, ஒரு ஃபேமிலி இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் மெய்யழகன் அப்படின்றது எல்லா ஃபேமிலியும் பார்க்க வேண்டிய படம். ஒற்றுமைனா என்ன, குடும்பம்னா என்ன, எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறோம், ஒன்னா சேர் நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. அது நல்ல மெசேஜ் இல்லை உங்களுக்கு. எந்த படம் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லுதோ அது நல்ல படம். ஸோ மெய்யழகன் கொடுக்கலாம். ரப்பர் வந்து அதுக்கு அடுத்தது டெஃபினட்டா. அதுலேயும் நடிப்புக்கு நீங்க கொடுக்கணும். சுவாசிக்கான்னு ஒரு நடிகை நான் இருக்கேன், என்னால முடியும்னு வந்து காமிக்கிறாங்க. சோபா மேம் வந்த மாதிரி ஒரு ஃபீல். நீங்க சொல்ற 100 சாமிகள் நீ பார்க்கும்போது இன்னார் எங்க இருந்தீங்க, இந்த இவங்க என் கூட பண்ணிருக்கேன், நான் அவங்க கூட நடிச்சிருக்கேன். சாட்டையில ஜஸ்ட் ஒரு சீன் தான் நடிச்சாங்க, சமுத்திரகனி சார் ஒய்ஃபா. இன்னைக்கு அவங்க எங்கேயோ இருக்காங்க. அவங்க செலக்ட் பண்ற அந்த கதைகள் ரொம்ப நல்லா நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா சூஸ் பண்றாங்க. ஆனா அவங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்களோட அந்த பழகும் தன்மை. இன்னைக்கு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு பழசம் மறக்கல. நான் ஒரு மெசேஜ் போட்டு உடனே ரிப்ளை போட்டாங்க. அப்புறம் ஒரு கதை இருக்கு கேக்குறீங்க, ஆனா உடனே கேட்கறேன்றாங்க. ஸோ அந்த குணம் இருக்கிற வரைக்கும் வளர்ச்சி போய்கிட்டே இருக்கு.
அது சூப்பரா வளருவாங்க. அதெல்லாம் அந்த குணம் இருக்கணும். அதான் இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்சு இதான் பதில். ஆனா சில பேரோட விமர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூரி டீம்னு இருக்காங்க இல்லையா? அந்த படத்தெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு, அதுல முக்கியமா கலா மாஸ்டர் தான் எல்லாருமே இப்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த படத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. 400 படம் பார்த்தேன். 400 படத்துல எனக்கு இந்த படம் தான் கரெக்ட்டா இருக்க மாரி இருக்குன்ற மாரி சொல்றாங்க. இவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் தானே. இவங்க போய் எப்படி இன்னொரு படத்த செலக்ட் பண்ணலான்ற மாரி பல பேர் பல இல்லைங்க, விமர்சனம் அது ரொம்ப சொல்றாங்க. தப்பு. அப்படி பேசக்கூடாது. கலா மாஸ்டர் ம். வந்து வெறும் டான்ஸ் மாஸ்டர் மட்டும் கிடையாது. ஷி இஸ் எ லெஜெண்ட். ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னா டைரக்ஷனுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கும். நடிப்புக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ம். ஒரு படம் டைரக்ட் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. எப்போலேருந்து டான்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய லிஜெண்ட்ஸ் ஆட வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தப்பு. அப்படிலாம் பேசக்கூடாது. அண்ட் கலா மாஸ்டர் ஒருத்தர் மட்டுமே ஒன்று ம். செலக்ட் பண்ணால் மற்ற ஜூரிஸ்லாம் ஒத்துக்கலாம் மாட்டாங்க. ஆமா. ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்குமே தவிர இது கலெக்டிவான ஒப்பீனியன்லேருந்து ஜெயிக்கும். ஸோ ம். அந்த மாதிரி அவங்கள ப்ளேம் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. அவங்க ஒரு லிஜெண்ட். அதை மக்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ம். வெறும் டான்ஸ் மாஸ்டர்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த துறையில் இருக்கவங்களுக்கு தான் அதோட மரியாதை மதிப்பு. மாபெரும் கலைஞன் கலா மாஸ்டர், அதெல்லாம் குறையே கிடையாது. ம். அதில் ஏதாவது ஜூரியில் ஒப்பீனியன் தப்பு நடந்துச்சுன்னா அவங்களே உணர்ந்து மறுபடியும் சொல்லுவாங்க. பட் அது வரைக்கும் நம்ம அவங்களை குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் மக்களோட ஆதங்கம் இந்த படங்கள் கிடைக்கலையேன்றதான் என்னோட ஆதங்கம். அவ்வளவுதான் சிம்பிள். தவிர இதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சார் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு நம்ம யாருன்னு பார்த்து அரசியலுக்கு வந்துட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது, நம்ம தனுஷம் வந்துட்டு இப்போ கட்சி ஆரம்பிக்க போறாரு. கட்சி கொடி அலைன்ஸ் அவரும் அரசியலுக்கு வருவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? இல்லம்மா, அது அவரு தனுஷ் சார் ஏதாவது சொன்னாரா? அவரு இன்னும் எதுவுமே சொல்லல. ஆனா அப்புறம் பல பேர் பல தடவ பேசிட்டு இருக்காங்க. வேணும்ட்டே ஏத்தி விடுவாங்க. விஜய் சாருக்கு ஆப்போனண்டா முதல்ல அஜித் சாரை ட்ரை பண்ணாங்க. அவர் இடம் கொடுக்கல. குடுக்கல. ஆமா. போங்கடான்ட்டாரு. போயிட்டானு. அடுத்தது ஒருத்தர் ஏவி விட்டாங்க. அதுவும் அவரும் இடம் கொடுக்கல. இப்ப அண்ணாமலை சார் வந்திருக்காரு. அது அண்ணாமலை சார் தான் அடுத்து விஜய் சாருக்கு டைரக்ட் ஒப்பீனியன்னாங்க. முதல்ல உதயநிதி ஸ்டாலின்னாங்க. ஆமா. ஒருத்தரா சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நல்ல லீடர் வந்து எமர்ஜ் ஆகும்போது, நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது, இது மாதிரி பல விஷயங்கள் வரும். ம். கண்டுக்கவே வேணாம். ஜஸ்ட் காதை வந்து மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம செய்யற வேலையை நம்ம பண்ணிட்டே போவோம். ம். அவ்வளவுதான். ம். ம். இதுதான் விஜய் சாரோட அவரோட என்ன சொல்லுவாங்க, இயல்பு அதான். அவரோட பேட்டர்ன் அதான். அவரோட குணாதிசயமும் அதான். ம். ம். நம்ம ரொம்ப ரொம்ப நல்லது பண்ற, நீ ஜெயிக்கிறோன்னும் போது இதெல்லாம் வரும். அது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட். அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ம். நம்ம வேலையை நம்ம செய்யணும். ம். அவ்வளவுதான். கத்தி படத்துல நம்ம தளபதி விஜயோட நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரோட உங்களுடைய பழக்கம் எப்படி? அவருடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சு அந்த டைம்? ஒரே வார்த்தை, சினிமாவ தாண்டி. சினிமாவை தாண்டி ஒரே வார்த்தை சொல்ல, ஒரு குழந்தைமா. குழந்தை. இஸ் எ சைல்டு. ம். ஒரு குழந்தை எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ யார் மேலேயோ தெனாவட்டோ ஷோ ஆஃப் எதுவுமே கிடையாது. அவர் சைலண்ட் மேன். ஆனா அவர் சைலண்ட்ன்றது, அவர் சைலன்ஸ் ஏன் வைக்கிறாருன்றது ஒரு சினிமாக்காரனா எனக்கு தெரியும். ம். ம். அது சொல்லணுன்றது இல்லை. எல்லாரோடையும் ஜாலியாக பழகக்கூடியவர். நான் விஜய் சார், சதீஷ், அவர் காமெடி ஆக்டர் காமெடி சதீஷ். ஆக்டர் இப்போ காமெடி ஆக்டர் சொல்லக்கூடாது, இப்போ நண்பர் தான். ம். இப்போ ஹீரோ நடிக்கிறார். ம். ஸோ ஒரே ஜீப்ல தான் உட்காந்து எங்க சீன்லாம். ம். அவ்வளோ ஹியூமர் என்ஜாய் பண்ணுவார். அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும். அவர் வந்தாலே கடகலன்னு ஆகும் இந்த இடம். ம். ம். ஸோ மற்றவங்க வந்து அவர் பேச மாட்டாரு. அதெல்லாம் வந்து ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான். நாட் வித் எவ்ரி ஒன். அந்த ஒரு சிலர் யாருன்னு சொல்றேன், ம். அவர் டிஸ்கம்ஃபர்ட் பண்றவங்க கிட்ட மட்டும்தான் அப்படி இருப்பார். அவர் கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாலியஸ்ட் பர்சன் விஜய் சார் தான். ம். நம்மளுக்கு ஒரு ஜாலியான நல்ல ஒரு சிஎம் கிடைச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுது. அதான் மேட்டர். பார்த்தேன் சார். ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு அவரு பண்றதுலாம் அந்த குழந்தைத்தனம் இன்னும் மாறாமலே இருக்கு. இன்னசென்ட்ங்க. இன்னோசென்ட். நல்லது நினைக்கும் போது நம்ம முகத்து தெரியும். சார் இந்த இன்னோசென்ட்டான கேரக்டர் வந்து தமிழ்நாட்டோட ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சருக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஏன் கிடைக்காது? ஏன் செட் ஆகாது? ஃபர்ஸ்ட் இந்த ஒண்ணே ஒண்ணுமா, நீ அரசியல் உள்ள வர அப்படின்னும் போது நல்லவனா இருக்கணும். ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. நல்லவனா இருக்கணும். அதே மாதிரி ஷார்ப்பா இருக்கணும், புத்திசாலியாகவும் இருக்கணும். அதே மாதிரி நியாயமா எதுக்கு நோ சொல்லணும், எதுக்கு எஸ் சொல்லணும்னு தெரியணும். நண்பர்களுக்கோ இல்லை குடும்பத்தாருக்கோ அவங்களுக்கு முதல் இடம் கொடுக்கறது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் இல்லாம, பாராபட்சம் இல்லாம மக்கள் நலன் அப்படின்னு வர்றது தான் ஒரு உண்மையான லீடர். எனக்கு தெரிஞ்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மக்கள் 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 இப்படிதான் இருந்தாங்க. அம்மாவும் சரி, பெண்களுக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ணாங்க. கலைஞர் எடுத்துங்க, 24x7 ம். சுறுசுறுப்பா ஒரு எறும்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. காலங்காத்தால ஃபர்ஸ்ட் கால் அவர்கிட்ட இருந்து ஆஃபீஸர்ஸ்க்கு போகும். ம். ம். இதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன். இதை தாண்டி இப்போ நான் விஜய் சார் சொல்றேன், கரெக்ட் டைமுக்கு வர்றது, ஃபுட்டு கூட வேஸ்ட் பண்ணாம ஹெல்த்தை பார்த்துட்டு வீட்டுல இருந்து ஃபுட் எடுத்துட்டு வருது. இதை வந்து ஒருத்தர் இதையும் கிண்டல் அடிக்கிறாங்க. இதையும் கிண்டல் பண்ணிட்டு ஏன் இருக்காங்க. 9 மணிக்கு வராது? ஏன் 9 மணிக்கு வந்தா? நீ சொன்னா நீங்க ஜாலியா 11 மணிக்கு வந்தீங்க, என்ன வேலை நடந்துச்சு? 5 வருஷம் விடுங்க, 7 வருஷம் என்ன பண்ணீங்க? என்ன நடந்திருக்கு சொல்லுங்க? மக்கள் ஹாப்பியா இருக்காங்களா? எங்க போதை கலாச்சாரம் இல்லை? எங்க பெண்கள் கர்ப்பளிப்பு இல்லை, பாலியல் தொல்லை இல்லை? இன்னைக்கு வரைக்கும் இருக்குமா? நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு பண்ண அந்த மிருகங்க வந்து மொத்தமா அழிஞ்சு போகல. இன்னும் அவங்க உயிரோடு தான் இருக்கு. ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்கான உண்டான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரே ஒரு தண்டனை வந்திருக்கு, தூக்கு. அடுத்தது வரும், சூலூருக்கு வரும். விளாத்திக்குளம் வந்து சூலூருக்கு வரும். இனி ஓட விட்டு சுடுவோம் அப்படின்னு ஒரு சட்டம் வரும்.
அது கடுமையா டெஃபினட்டா இருக்கும். அதெல்லாம் உடனே செய்ய முடியாது. ஜனநாயக நாடு, டெமோக்ராட்டிக் கண்ட்ரில நீ வந்து உடனே எடுத்தோன்னு தூக்கு அரேபியா மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸ்லோவா தான். கல்ஃப் கண்ட்ரி மாதிரி நீ உடனே டிசிஷன் எடுக்க முடியாது. வரும், ஸ்லோவா வரும். பட் போக போக இந்த 5 வருஷம் வரும்போது எல்லாம் ஃபில்டர் ஆகி சுத்தமான மத்த மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இருக்கும். அது கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அமைச்சர்களும் ஃபில்டர் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்ஏ எல்லாம் நியூ ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ். கே செங்கோட்டையனை தவிர, அவரை தவிர மற்றபடி எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ். அவங்க இப்பதான் வந்து உள்ள போய் நிறைய இவ்வளோ வருமா, இவ்வளோ அடி விழுமா, இவ்வளோ பண்ணுவாங்கன்னு பார்ப்பாங்க. எல்லாம் மோல்ட் ஆவாங்க. அப்போ இவங்க திருப்பி கொடுக்கறது அவங்களால தாங்க முடியாது. அது டைம் எடுக்கும். ஆனா அதுக்கும் டைம் எடுக்கும். கண்டிப்பா டைம் எடுக்குமா. உடனே எல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பா டைம். ஆனா அதுக்குள்ள எல்லாருமே துடிக்கிறாங்க. வந்து 2 மாசம் ஆச்சு இன்னும் பண்ணலன்னா 6 மாசத்துல அவ்வளவுதான் வாஷ் அவுட் ஆக போறீங்க. நம்ம ட்ரெஸ் போட்டு கழட்டுற விஷயமாமா. அப்படி இல்லையே. நம்ம போய் வேஷ்டி கட்டு வரணும். அந்த மாதிரி இல்லையே. அது எவ்வளவு மக்கள் சம்பந்தப்பட்டது. ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும். இங்க ஒரு பிரச்சனைக்கு நம்ம பண்றோம்னா அங்க ஒரு பிரச்சனை வரும். துப்புரவு தொழிலாளர் பாத்தீங்கன்னா லாரி ஸ்ட்ரைக் வரும். நீ லாரி இதுக்கு போனா மோட்டார் சங்கம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம நீ எப்படி மாத்துவீங்க, எப்படி மாட்டுவீங்க? அப்புறம் அரசு ஊழியர்கள் அப்புறம் இபி எவ்வளவு சமாளிப்பீங்க? ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வீட்டு தலைவனா இருந்து ஒரு இபி பில் கட்டுறதுக்கோ கடைக்கு போறதுக்கே பெரிய பிரச்சனை நடக்கும். அண்ணன் தம்பி அப்பா அம்மாக்குள்ள. ஒரு நாடு, ஒரு மாநிலம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அது கரெக்டா பண்ணணும். ஸ்லோவா தான் நடக்கும். சார் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, 717 மதுக்கடைகள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணாங்க இல்லைங்களா? ஆனா இப்ப வந்துட்டு ரெஸ்டோ பார் வந்துட்டு ஓப்பன் பண்றதா வந்து பேசி அடிபட்டுட்டு இருக்கு இல்லையா? மூடுற மாதிரி மூடிட்டு எதுக்கு இதை ஓப்பன் பண்றோன்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, ஐடியாஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ 717 மதுக்கடை மூடினது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது யாருமே பண்ணல. அது மூடினதுனால எவ்வளோ பேர் சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் கடைகள் இருக்கு. நானே 2-3 நிறைய போகும்போது பார்த்துருக்கேன். இதெல்லாம் மூடிருக்கலாம், இதெல்லாம் எடுத்துருக்கலாம். நான் வந்து தாவேக்காவோட தொண்டர், உறுப்பினர் மட்டும் கிடையாது. நான் விஜய் சாரோட விசுவாசி. ஒரு நல்ல மனுஷன் வந்திருக்காருன்னா அவர் பின்னாடி நிக்கணும்னு வந்தவனா. ஸோ எங்க சைட்ல யார் தப்புனா நாங்க கேட்போம். எங்களை மாதிரி ஒரு தனி கூட்டம் ஒன்று இருக்கு. அவரை மட்டும் விரும்புறவங்க இருக்கு. ஸோ அதனால தப்பு அப்படின்னு வரும்போது இந்த ரெஸ்டோ பாரு இப்போ நீங்க சொல்றது இதெல்லாம் வந்து வெறும் டாக். இது சிஎம் கிட்டேருந்து இந்த ஐடியா வந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கு. கொடியை ஒழிக்கணும், கடையை மூடணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் ரெஸ்டோ பார் வைக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்கவங்க இது பண்ணலாமே, நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வருமானம் வருமே, இப்படிதான் நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. அது ரூமரா உடனே காத்துல கசிஞ்சு உடனே நியூஸ்ல வந்துடும். அவ்வளவுதான். இது இம்ப்ளிமெண்ட் ஆக போகலையான்னு சிஎம் கையில இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். என்னன்னா வந்துட்டு மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு வரும்போதே சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் கொடுக்கல. நாங்க ஆரம்பிச்சு வச்ச அந்த அமௌண்ட்டை தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. இதை நீங்க எப்ப கொடுக்க போறீங்கன்னு வந்து இப்பயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து ஸ்ட்ரைஃபண்ட் மாதிரி 4000 கொடுக்குறேன். அது எப்ப வரப்போகுது? வருஷத்துக்கு 6 சிலிண்டர் நீங்க எல்லாமே எப்ப வரப்போ எல்லாம் அப்படியே எப்பன்னு கேட்டுட்டே இருக்காங்களே சார். அதான் அது என்னன்னா ஒண்ணும் இல்லம்மா, கண்ணை மூடிட்டு இன்னொரு 5 வருஷம் பின்னாடி போயிடுங்க. இதே கேள்வி அவங்ககிட்ட நம்ம கேட்டோம்னா என்ன நடக்கும்? சுத்தமா ஒண்ணுமே நடக்காது. அதே மாதிரி அந்த 7 இயர்ஸ் அவங்களோட ரெஜிம்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு பஸ் கொடுக்குறாங்க, உடனே ஒரு அமைச்சர் ஓசின்றார், போ 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 ப அப்படின்றாரு. ஒரு மேயருக்கு அதான் கெதி. ஒரு மினிஸ்டர் இப்படி வாமா, இது வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி மாதிரி தெரியுது உங்களுக்கு? கிடையாது இல்ல. இதுதான் புரோட்டோகால். நம்ம பார்க்கும்போது நம்ம மேயர்னா ஒண்ணு சொல்றேன், அதே கட்சியில மதிப்புக்குரிய நம்ம அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு சென்னை? பெஸ்ட் மேயர் அவர் தான். நம்ம நல்லதையும் சொல்லணும். அங்க அந்த மேயரை கண்ணை மூட்டு கற்பனை பண்ணி இந்த மேயரை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இமேஜின் கூட பண்ண முடியாது. கம்பேர் பண்ண முடியாது. பண்ணவே முடியாது இல்லையே. உங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க, அந்த வேல்யூவே இல்லையே. ஸ்டாலின் சார் இருக்கும்போது எப்படி பண்ணாரு? அவரே வேஷ்டி மடிச்சு நான் பார்த்துருக்கேன் கண்ணு முன்னாடி. ஆரியபுரம்ல எல்லாம் வந்து இறங்கி ஃபிளட் எல்லாம் வந்திருக்காரு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதனால குறையே சொல்லக்கூடாது. பட் இது வந்து வேணாம். முன்னாள் முதல்வர் அவர் மேயரா இருக்கும்போது அந்த டைம்ல ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு முதலமைச்சரா இருந்தாங்க. மரியாதை நிமித்தமா இவர் போய் அவங்கள பார்த்தாரு. அது சந்தோஷமான ஒரு விஷயமா. ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வந்தவர்மா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு தெரியும் எது மரியாதை. மற்றவங்க நீ எதிர்பார்க்கவே முடியும். இது வரைக்கும் முதலமைச்சர் வந்து மேயர் பார்க்கல. அதுவே ஒரு விஷயமா பேசியிருக்காங்க. அப்போ யாரை சந்தோஷப்படுத்த நீங்க இது பண்றீங்க? இது எவ்வளவு பெரிய தவறு இல்ல. ஒரு மேயர் போய் பார்த்துட்டு சிஎம் போகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ. இப்போ மு.க. ஸ்டாலின் சாருக்கும் கலைஞருக்கும் ஜெயலலிதாவும் எப்படிப்பட்ட ரைவல்ரி இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை மதிச்சு அவங்க போனாங்க. பாரம்பரியம்னு ஒண்ணு இருக்கு. அரசியல் பாரம்பரியம். அரசியல் ஒரு நல்ல வார்த்தை தமிழ்ல, அது மறந்துட்டேன். நல்ல சுத்தமான வார்த்தை. அது எங்க இருந்துச்சுன்னா ஆரம்பிச்சதுன்னா காமராஜர் சார் அண்ணாதுரை தோக்கும் போது எல்லாரும் வந்து ஜெயிச்சிட்டோம் போது கண்கலங்கினாரு காமராஜ். ஏன்னா மக்கள் தலைவர் அப்படின்னு போற்றப்பட்டவர் திரு அண்ணாதுரை அவர்கள். அவர் தோக்கும் போது என்ன சொன்னார்னா, மக்கள் விரும்புற ஒரு தலைவர் தோக்கும் போது நம்மளாம் எந்த மூளைக்குடா, நம்மளுக்கு நாளைக்கு திருப்பி அடிக்குது, சிரிக்காதீங்க கொண்டாடாதீங்கன்னு. இதுதான் அவர். நான் ஜாலியா இருந்திருக்கலாமே. இது அவரோட குணாதிசயம், அவரோட குவாலிட்டி.
அவரோட அவரோட இது காமிக்குது. அவரோட இவரு பெருந்தன்மையை காமிக்கும். பெருந்தன்மை பிளஸ் அவரோட குணம், அவரோட குவாலிட்டி என்ன. அண்ணாதுரைனா இதான், காமராஜர்னா இதான். அது காமிக்குது. அது வந்து அது இவங்க கிட்ட நீ அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இன்னாரும் ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு சால்வை கூட வேணாம், வந்து ஒரு பொக்கே கொடுத்துட்டு மூஞ்ச கூட காமிக்க வேண்டாம், சார் வணக்கம் வாழ்த்துக்கள் சார் போயிடலாங்க. அது இன்னும் பண்ணாம இருக்காங்க. ஏன் பண்ணாம இருக்காங்க? அதான் தப்புன்றது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து சீன் ஆயிடும். மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து முடிவெடுத்து ஒரு நல்ல மனுஷனை கொண்டு வந்து ஒரு நல்ல சிம்மாசனத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. முன்னாடி பண்ண விஷயங்கள் தான். நான் சொல்றது தலைமை தான் தப்பு பண்ணுதுன்னு சொல்லவே முடியாது. கீழே இருக்கவங்க சரியில்லைனா கூட தலைமை போயிடும். இவ்வளவுதான் மேட்டர். இது எல்லாருக்கும் பொருந்தும். அவ்வளவுதான் சொல்றேன். எங்களுக்குமே பொருந்தும். நான் இல்லைன்னு சொல்றேன். எங்களுக்குமே பொருந்தும். சார் இப்போ லயோலா மணி அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பாடநூல் கழக தலைவரா அவர் எடுத்திருக்காங்க. வாரியம். அவர் இப்ப அவர் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் நம்ம டெய்லியும் வந்துட்டு ரீல்ஸோ இல்ல மத்த அமைச்சர்கள் பண்றதும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கு கூட வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ரீல்ஸ் ஆட்சியா இருக்கு. என்ன பண்ணாலும் நீங்க ரீல்ஸ் எடுத்து போட்டுறீங்க. ஏன் உங்களுக்கு இந்த வேலைன்ற மாதிரி பேசுறாங்களே சார். அப்ப மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஆரம்பிச்சு வச்சது யாருமா? வாக்கிங் போறது, ரீல்ஸ், ஒருத்தர் வீட்டுல போய் டீ குடிக்கிற வரைக்கும், காஃபி குடிக்கிற வரைக்கும், கருவாட்டு குழம்பு சாப்பிட்ற வரைக்கும் ஆரம்பிச்சு வச்சாங்க. சரி, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த ரீல்ஸ் வந்து கெடுக்கிறது யாருன்னா கூட இருக்கவங்க தான். இப்போ போறவங்க நீ ரீல் போட்டுன்னு யாரும் சொல்றது இல்லை. கூட இருக்கோம் சார், இப்படி திரும்புங்க சார், சார் இதை எடுத்து எல்லாம் பார்ப்பாங்க சார், மக்கள் பார்ப்பாங்க, உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருது. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளும் கொஞ்சம் மெச்சூர்டா, இதெல்லாம் வேணாம்ப்பா. ஒருத்தர் நல்லது செய்யறேன்னா அது பப்ளிசிட்டி பண்ணணும்னு அவசியமே இல்லை. பப்ளிசிட்டி ஆனாவே அது நல்லது இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நல்லது பண்ண சொல்லி காமிக்காது. நீ பலனே எல்லாம் போயிடும். நீ ஒரு கெட்டது பண்ண தானே தெரிஞ்சிடும். அதனால ரீல்ஸ் யார் போட்டாலும் தப்பு தான். பட் அதுக்குன்னு வந்து இங்க வந்து டெஃபினட்டா வந்து நான் சொல்றேன், எங்களுதுல வந்து ரீல்ஸ் ஆட்சி கிடையவே கிடையாது. சோஷியல் மீடியால வந்து அது ரொம்ப, அதாவது உங்களுக்கு தெரியும், விஜய் சார் எவ்வளவு பேர் எவ்வளவு லவ் பண்றாங்க தெரியும். ஒரு ஆசையில அப்படியே ஷூட் பண்றது தான். அவர் நடந்து போகும்போது ஷூட் பண்றாங்க, வரும்போது ஷூட் பண்ண. ஏன்னா சினிமால பார்த்து அவ்வளவு ரசிச்சிருக்காங்க. மத்தவங்களுக்கு அந்த கரிஷ்மா கிடையாது. குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் பெரிய அதான் சொல்றேன். ஒரு பேரன், அதுக்கப்புறம் அவங்க பேரன்னா அவனுக்கு அப்பா, அவனுக்கு அப்பா, அவனுக்கு அப்பா, 4 ஜென்ரேஷனும் சரி விஜின்றாங்க ஒருத்தர், விஜய் மாமான்றாங்க, என் புள்ளன்றாங்க. சந்தோஷமா இருக்கு. எனக்கு மெயினா எங்க எமோஷன் ஆகுறேன்னா அந்த பெண்கள் அண்ணா அப்படின்னும் போது அழுகுறாங்க. இப்போ முந்தா நேத்து பாக்குறேன், அந்த கூட்டத்துல வந்து ஸ்கூல் பொண்ணு அழுகணுன்ற அவசியமே இல்லை. அவர் கிராஸ் தான் பண்றாரு. அந்த லவ் இருக்கு பாருங்க. அந்த லவ் காமிக்கும் போது உங்களுக்கு எரிச்சல் ஆகும். உடனே ரீல் ஆட்சி ஆளை செட் பண்ணி பண்ணிட்டாங்க. ஆள் செட் பண்ணி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து என்னன்னா, இவங்க ஃபுல்லா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கொண்டு நிக்க வச்சுட்டாங்க. அது ஒரு கம்ப்ளைண்ட். நிக்க வச்ச என்ன தப்பு? ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஓட்டு போட்டவங்க தானே. அவங்க இந்த நாட்டோட குடிமை. அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்ன கேவலம்? ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்றது தப்புங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட், அவ்வளவுதான். விஜய் சார் விரும்புறவங்க நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தர் வராருன்னா சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? அவங்கலாம் வந்து ஒரு நாளைக்கு வெயில்ல எவ்வளவு நாள் நிக்கிறாங்கன்னு வந்து பார்க்க சொல்லுங்க. எவ்வளவு உழைக்கிறாங்க பாவம். தப்பு அது. சார் இப்ப நீங்க வந்துட்டு தாவேக்கால ஒரு ஆதரவாளரா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உறுப்பினராகவும் இருக்கீங்க. விசுவாசி எல்லாமே. இப்போ உங்களுக்கு கட்சியில உங்களுக்கு ஏதாவது பதவி கொடுக்க போறாங்களா? இல்ல, பொறுப்பான சில விஷயங்கள். இல்ல, ஆக்சுவலி என்னன்னா, நான் முதல்ல ஜாயின் பண்ணும்போதே வந்து எதுவும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் வரேன். என்ன வந்து நான் ஒரே ஒன்று கேட்டேன், மருத்துவர் அணி அந்த மாதிரி இருந்தா கொடுங்க. ஆல்ரெடி நான் பிளட் டொனேஷன், தமிழ்நாட்டில் எங்க பிளட் இருந்தாலும் எனக்கு தான் ஃபோன் வரும். அது வந்து உண்மையிலே அந்த கிரெடிட் வந்து விஷால் அவருக்கு தான் போகும். நடிகர் விஷாலோட குரூப்ல கார்த்தி சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, நான் ஆக்டர்ஸும் இருக்காங்க, ஸ்ரீமன் அண்ணால இருந்து எல்லாருமே, சவுந்தர பாண்டியன், அது எல்லாம் இருக்கும். பட் அதுதான் எனக்கு ஆரம்பிச்சது சோஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ நான் அதே மாதிரி ஏதாவது துறை, சப்போஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது, அந்த இடத்துக்கு போலீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு டீம் போகணும், அந்த டீம்ல நான் இருப்பேன். இப்படி ஏதாவது வாய்ப்பு கொடுங்க. மருத்துவர் அணியில கொடுங்க. ஒரு இடத்துல வந்து ஹார்ட் போடுங்க, நம்ம சாவி கலந்து யாராவது போங்கன்னா நான் போகணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல. அதுக்கப்புறம் நான் இப்போ சமீபத்தில் புஷ்யானந்த் சார் அவர் பொதுச்செயலாளர் பார்த்து ஒரு லெட்டர் ஒன்று நானாக கொடுத்தேன். இதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், நான் சூட்டபிள்னா மட்டும் கொடுங்க, எந்த விதமான கமர்ஷியலோ பணம் சம்பாதிக்கும் அதெல்லாம் இல்லாமல் மக்கள் சேவை, சிஎம்க்கு பின்னாடி நாங்கள் நிற்கிறோம், அப்படி கொடுங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். இதான் நியாயம். ஓப்பனா கேமரா முன்னாடி சொல்றேன். அவருடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணீங்களா சார்? புஷ்யானந்த் பர்த்டேக்கு வந்து பயங்கர பிஸியா இருந்தாரு. ஆனா அவர் பர்த்டேக்கு நான் ஒரு விஷயம் பண்ணேன், அது சொல்லணும்னு பாக்குறேன். பர்த்டேக்கு மலையனூர் அம்மனுக்கு நான் வேண்டிக்கிட்டோம். மலையனூர் அம்மன் வந்து அவர் ரொம்ப விரும்பி போற கோயில். அவருக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு ஒன்று வச்சிருக்கேன். அந்த மலையனூர் அம்மனோட கோயில்ல நானும் என் நண்பரும் அதை கூடி சீக்கிரம் அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஆசி பிளெஸிங்ஸை வாங்கிட்டு அவர் விஷ் பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் உங்க சேனல் மூலியமா அண்ட் உங்க மூலியமா, நம்ம கேமராமேன், நமக்கு எல்லா க்ரூ மூலியமா அவருக்கு பில்லேட்டட், அதாவது ரொம்ப தள்ளி சொல்றோம், பட் இருந்தாலும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். மேலும் உங்கள் நற்பணிகள் சிறக்கட்டும். உங்க கூட நாங்கள் ஒரு சின்ன அங்கமா உங்க கூட எப்பவுமே பயணிச்சுட்டு இருப்போம். நன்றி. கண்டிப்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் புஷ்யானந்த் சார். அடுத்து நீங்க என்ன அடுத்து அப்கமிங் என்னென்ன மூவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீரியல் வந்து இப்போ கரண்ட்ல வந்து
அயலி போயிட்டு இருக்குமா Z5ல அண்ட் இப்போ சிறகுகள் சன் டிவியில் முந்தானத்துல டெலிகாஸ்ட் ஆகுது. ஓகே. நேற்று பண்ணுறேன். ம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் ரெண்டுமே. அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மரகத நாணயம் 2 ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மரகத நாணயம் 1 எவ்வளோ பெரிய ஹிட்னு தெரியும். ஆமா. மரகத நாணயம் 2 டைரக்டர் ARK சரவணன், மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளம் இருக்காங்க. சத்யராஜ் சார், ஆனந்த்ராஜ் சார், நிக்கி கல்ராணி, ஈரமாதி, அதுக்கப்புறம் பிரியா பவானி சங்கர், முனிஷ்காந்த், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பெரிய பட்டாளமே இருக்கு அந்த பெரிய பட்டாளம், அது நானும் இருக்கேன். ம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷனில் 2 படம். ஒரு படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு படம். ஐயோ டைட்டில் சொல்லிட்டேன்னா டைட்டில் சரி பரவாயில்ல. இன்னொரு படம் இப்போ வந்து ஷூட்டிங்ல இருக்கு. ம். அண்ட் மோரோவர் ரிலீஸ்க்கு ஒரு 4 படம் வச்சிருக்கேன். சூப்பர் சார். டெஃபினட்டா ரிலீஸ்க்கு ஒரு 4 அது பாட்டில் அது போயிட்டு இருக்குமா, அது பாட்டில் அது போகுது. அரசியலில் வந்து ஆக்டிவான ஒரு பொலிட்டீஷியன் சொல்றதை விட சிஎம்மோட நலம் விரும்பி அவருக்கு போற பாதையில நாங்க பின்னாடி போறோம். நீங்க சிஎம்காக அரசியலுக்கு போறீங்களா இல்ல இது இந்த சிஎம்க்கு முன்னாடியே உங்களுக்கு அரசியல்ல ஒரு ஆர்வம் இருந்துச்சா? அரசியல் ஆர்வம் இருக்கிறத விட மக்கள் சேவையில பயங்கர ஆர்வம் இருந்துச்சு. அதுல மக்கள் பணியில செம்ம ஆர்வம் இருந்துச்சு. பட் பொலிட்டிக்கலா போகணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. பொலிட்டிக்கலா பார்ட்டியில போய் சேரணும், நம்மளும் கரவேட்டி கட்டணும், அதெல்லாம் கிடையாது. ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு என்ன வரணும், நம்மளுக்கு ஒரு ட்ரீம் லீடர்னு ஒன்று இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலா ஓப்பனாவே சொல்லிடுறேன், எம்ஜிஆர் சாரும் ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். தாத்தா படம் நடிச்சதுனால கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு லீடர் இல்லையேன்னு ஒரு குறை இருந்துகிட்டே இருந்துச்சு நம்ம கிட்ட. ஒரு லீடர் வந்தாருன்னா அவர் சப்போஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா நம்ம முதல்வராக இருந்து அவர்கிட்ட போய் டைரக்டா கை கொடுத்து பேசுற அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம அவரோட சேர்ந்து நம்ம பண்ணோம். கரெக்டா ஒருத்தர் வராது. தட் இஸ் விஜய் சார் வராது. ஸோ இதுதான் ரைட்டான களம். பட் நம்ம ப்ராப்பர் பொலிட்டிஷியனோ இல்லை பயங்கர அரசியல்வாதியோ போயிட்டு அங்க நின்னீங்க அதனால நல்லது. மக்கள் பணியில நலன்ல அந்த துறை ஏதாவது கிடைச்சதுன்னா பில்டு. அப்படி இல்லைன்னா கூட நம்ம செய்யற நல்லது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த கிரெடிட் வில் கோ டு சிஎம். அவரோட பர்டன்ல ஒரு 5% நம்ம குறைக்கிறோம். இப்போ சினிமால இருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க நம்ம சிஎம் ஜோசப் விஜய். அப்போ சினிமாக்காரங்களுக்கு தான் ஒரு முதல் நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணுவாரா இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ணுவாரா? தமிழ்நாடு மக்கள் தான். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சோன்னா எத்தனையோ சினிமாக்காரர்கள் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து சினிமாக்காரர் கட்சினே ஆயிருக்கும். அது வேணான்னு தான் அவர் முடிவு பண்ணார். சினிமாக்காரர் கட்சின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நீ யார் ஆக்டர் உள்ள இருக்காங்க நீங்க சொல்லுங்க. ஆரம்பத்துல யாருமே கிடையாது. வெரி பர்டிகுலர் வரக்கூடாது. இப்பதான் அதாவது என்னன்னா கொடியில அனௌன்ஸ் பண்ணும் போதுமா அதுல பண்ணி ஒரு மாசம் நான் உள்ள போயிட்டேன். பட் என்னன்னா அப்படியே பின்னாடியே தான் நான் வச்சிருந்தோம். நான் விஷால் சார்ட்ட அடிக்கடி போன சொன்னாரு, இல்ல இது வந்து ஆரம்பத்துல இருந்தே தொண்டர்கள் இல்லை, விஜய் சார் ரசிகர் மண்டலம் உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு. அதே மாதிரி சினிமா ஆக்டர்ஸ் அப்படின்னு கிடையாது. நம்ம இங்க உள்ள வரவங்க பார்ப்போம் என்ன செய்வாங்க, அவங்க என்ன ட்ராக் ரெக்கார்ட். விஜய் சாரோட எண்ணங்கள் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான். ஸோ அது ஆக்டரா இருக்கலாம், நான் ஆக்டரா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லோவா தான் வந்து அதுக்கப்புறம் தான் அவரோட நண்பர் ஸ்ரீநாத் அவருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க. தூத்துக்குடியில அவர் சாதாரணமா சும்மா வந்துடல. ஐ திங்க் அவரோட கிராண்ட் ஃபாதர் எட்மண்ட், அவர் அமைச்சர். அவர் ஸோ அரசியல் பாரம்பரியம் இருக்கு. அவங்க ஒய்ஃப் தூத்துக்குடி, அவரும் தூத்துக்குடி மண்ணின் மைந்தன் வேற. ஸோ நல்ல மனுஷர். எனக்கு ஸ்ரீநாத் ஒரு 6ஆம் கிளாஸ் 6th கிளாஸ்லேருந்து அவங்களாம் தெரியும். ஸோ அதனால டெஃபினட்டா நல்லது பண்ணுவாருமா. நல்ல அவர் சினிமா டைரக்டரா இருந்திருக்காரு, நடிச்சிருக்காரு. பர்சனலா எனக்கு தெரிஞ்சனால சொல்றேன். மற்றவங்களாம் நினைக்கலாம் ஃப்ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னு. அப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீங்க எடுத்துங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் அந்த கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம அது பேச வேணாம். நம்ம இது சொன்னா அது சொல்றோம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் கிடையாது. பட் நல்லது செய்வார். நல்லது செய்யறேன்னா லீடர் அப்படின்ற ஜோசப் விஜய் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அதுக்கு என்ன பண்ணுமோ அவர் பண்ணுவார். கண்டிப்பா சார். நம்ம சேனல்ல வந்துட்டு சிஎம் கிட்ட கண்டிப்பா போகும். அவர் பாப்பாரு, எங்களுக்கு முழு நம்பிக்கை. ஏன்னா ஆல்ரெடி எங்களுடைய வீடியோஸ்லாம் அவர் பார்த்துருக்காரு. அதனால நாங்க நம்பிக்கையோட சொல்றோம், இந்த வீடியோ கண்டிப்பா பாப்பார் நம்ம சிஎம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார்.